இத்தனை நாள் குளிர் எங்களை வச்சு செஞ்சிருச்சுங்க. ஆனா இன்னைக்கு கிளைமேட் இங்க சூப்பரா இருந்துச்சு. சரி இதுல ஒரு சென்னை பிரியாணி சாப்பிட்டா நல்லா இருக்குமே, எங்க போலான்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது எங்க வீட்டு பக்கத்திலே ஜபர்பாய் பிரியாணி வந்திருக்குன்னு சொன்னாங்க. அட இத்தனை நாளா இது தெரியாம போச்சேன்னு எடுத்தேன் பாருங்க வண்டிய ஜபர்பாய் பிரியாணிக்கு. இந்த ஊர்ல என்னதான் எல்லாம் நல்லா இருந்தாலுமே சாப்பிடறதுக்கு மட்டும் ஒரு நல்ல பிரியாணி கிடைக்கவே கிடைக்காது. நாயா பேயா அலைஞ்சு தெரியணும். ஆனா நான் இருக்கிற இடத்துக்கு பக்கத்திலே ஒரு நல்ல பிரியாணி கிடைக்குதுன்னு நினைக்கும் போது எப்படி அது சாப்பிட்டு கொடுக்காம இருக்க முடியும்னு நேரா இந்த கடைக்கு இன்னைக்கு போயாச்சு. உள்ள போனோனையுமே மெனுல ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருந்துச்சு. ஆனா என்னோட ஃபோக்கஸ் ஃபுல்லாவே அந்த சென்னை பிரியாணில மட்டும்தான் இருந்துச்சு. பிரியாணி சாப்பிடுற ஆர்வத்துல கடை ஓபன் பண்ண உடனேயுமே முதல் ஆளா போய் நின்னுட்டேன். இன்னைக்கு கடையில முதல் போனியே நான் தான். எத்தனை நாளைக்கு தான் இவர் செய்யற பிரியாணியை யூடியூப்லயே பாக்குறது. இன்னைக்கு நல்லா சாப்பிட்டு கொடுக்கணும்னு சிக்கன்ல ஒண்ணு மட்டன்ல ஒண்ணு காம்போன்னு ஏகப்பட்ட பிரியாணி ஆர்டர் பண்ணியாச்சு. எல்லாமே வந்துருச்சு. ஓபன் பண்ண உடனேயுமே பிரியாணி ஸ்மெல்லு தாறுமாறா இருந்தது. இதுல வாய்க்கு ருசியா கறியை வேற வறுத்து வச்சிருந்தாங்க. இவங்களோட கத்திரிக்காய் தொக்கு வேற லெவலு. இதுல எக்ஸ்ட்ரா கிள்ளி பரோட்டா வேற ஆர்டர் பண்ணியிருந்தோம். நம்ம ஊர்ல இருக்கிற தெருமோன கடையில பரோட்டா சால்னாவை ஊற வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட் தான் இங்கேயும் இருந்துச்சு. எல்லாத்தையும் நல்லா திருப்தியா சாப்பிட்டு கொடுத்துட்டு மன நிறைவோட வீடு வந்து சேர்ந்தாச்சு.